தல அஜித் குமாரை வச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி கொண்டிருக்கும் படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தோட ட்ரீசர் தான் இப்போ வெளியாயிருக்கு. அந்த ட்ரீசரை வந்து மக்கள் வந்து கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன இந்த ட்ரீசரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்களுக்கு எப்படி ஒரு படம் தேவையோ, எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஒரு நடிகருடைய ஃபேன் அவர் வந்து அந்த நடிகரை வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எந்த அளவுக்கு எடுப்பாங்களோ அது மாதிரி தான் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நான் வந்து ஏகேவோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கெட்டப்பில் வராருங்க. நம்ம பில்லா தீனா எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு அஜித்தை வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. இந்த ட்ரீசரை வச்சு பார்த்தீங்கன்னா கொண்டாடி திட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இது வந்து ஏப்ரல் மாதம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் எல்லாருக்கும் ஒரு தீபாவளி பொங்கல் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான். போன படத்தில் எல்லாம் என்னெல்லாம் மைனஸ் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் தூளாக்கி இந்த படத்தை வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. தீனா பில்லா படத்தில் நம்ம தலையை எப்படி பார்த்தோமோ அது மாதிரி வந்து வேற லெவலில் கிட்டத்தட்ட வந்து 5 கெட்டப்பில் வந்து தலைவர் வராரு. தலைவர் இல்லை, தலை வராரு. தலைவர்னவனே நீங்கள் வேற எதனா நினச்சி போகிறீங்க, தலை வராரு. வேற லெவலில் இருக்குங்க படம். ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி பண்ணியிருக்காருங்க. அவர் ஹீரோவோட ஒரு ஃபேன், வெறித்தனமான ஒரு ஃபேன் வந்து அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எந்த அளவுக்கு படம் எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு வேற லெவலில் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீசரு சும்மா அப்படி 1.5 நிமிஷம் தாங்க வருது. அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வேற லெவல் இருக்குங்க, மாஸாக இருக்குது. இப்போ வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் வந்து பேசுகிற மாதிரி ஒரு இருக்குது. ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வரான் அப்படின்னா உங்களெல்லாம் மூச்சிலே முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த டைலாக் ஆரம்பிக்குது. ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிடுவான். ஃபைட் வந்து அதிகமாக இருக்குது, சேசிங்கும் அதிகமாக இருக்குது. ஒரு கார் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த காரோட நம்பர் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து MH05 AK63 அது மாதிரி வந்து போட்டிருக்கு. அந்த காருக்கே வந்து ஏகேன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை சொல்கிற ஒரு டைலாக் ஒன்று வருது, எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக மாற்றிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற டைலாக இருக்கட்டும். எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்ம பேடாக. அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அப்படின்ற ஒரு அந்த பேட் வேர்டை சொல்லி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற டைலாகாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஒரு வாட்டி பண்ணணும் பேபி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி, அது அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்லிங் மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகாக இருக்கட்டும். வேற லெவல் மை டார்லிங்ஸ் மிஸ்ட் யூ ஆல் பண்ணியிருக்காருங்க. ஜி பிரகாஷோட இசை பிஜிஎம் வந்து வேற லெவலில் இருக்குங்க. இந்த படத்துக்கு மெயினே பார்த்தீங்கன்னா ஏகே, ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன், இவங்க 3 பேரை சுற்றி தான் இந்த படமே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகே நிறைய சென்டிமெண்ட்டு, அண்ணன் சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட்டு, இது மாதிரி படமாக எடுத்துகிட்டு இருந்தது போக இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் பேசிக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு. வேற இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் தலை கொடுத்தாரு அப்படின்னா தலை ரசிகர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீசரை போட்டுட்டு கொண்டாடி தீக்குறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடி தீக்குறாங்க. இது மாதிரி தாங்க ஏகேவை நாங்கள் எதிர்பார்க்குறோம், இது மாதிரி தாங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கத்தி ஆரவாரத்தோட ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்லேயே ஒரு தலையோட தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் இந்த வீடியோவையெல்லாம் தலைக்கு சொல்லிடுறது என்னன்னா, வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக கொடுங்க, ஃபேன்ஸுக்காக ஒரு படம் கொடுங்க. நீங்கள் என்ன தான் மன்றத்தை கலைச்சாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சாலும் சரி, எந்த ஒரு உங்கள் பேரில் இருக்கிற தலையை தூக்கினாலும் சரி, எது இருந்தாலும் உங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து உங்களை சுற்றியே வந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்காவது நீங்கள் வந்து வருஷத்தை ஒரு படமாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி